விஜய் அவர்களுடைய எலும்பு உடைப்பு நாங்கள் சட்டமன்றத்தில் மார்க்கண்டேயர் பேசியிருந்தா அவரை கைது பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அடிப்பு விடுவானா. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலர் எல்லாருமே சாதி வெறியர்களாக தான் இருக்கிறோம். ஆனா இந்த கைது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு ஜனநாயக பண்பே கிடையாது, இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சியான்னு கேட்கிறார். தளபதி ஸ்டாலின் அவருடைய சார்ந்த சமூகம் அந்த சாதி வெறி சமூகம் கிடையாது. ரத்த வழி உறவுன்னு கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட இந்த மாதிரியான பண்புகள் கிடையாது. பொது தொகுதியில் நீங்களாம் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாமா சொல்லிட்டு கருணாநிதி கேட்டார்ன்றதை வன்னியரசனை சொன்னாரு. அப்புறம் அவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. கலைஞரை பற்றியும் அவருடைய சாதியை பற்றியும் அவருடைய தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கேட்காத வார்த்தைகளை பேசுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப மோசமா பேசுறாரு, இவர் ரொம்ப மோசமா பேசுறாரு, அந்த கட்சியில் எல்லாருமே மோசமா பேசுறாங்க. ஆனா தலைவர் மட்டும் ரொம்ப நல்லவர் அப்படின்னா எப்படி அது? விளாத்திக்குளம் மார்கேண்டையன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்க பக்கம் சேர்ந்தவர்? இல்ல, இங்கதான் நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் ஒரு தலித் கிடையாது. அப்ப அவர் மேல சாதிய கண்ணோட்டம் இருக்குன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? சாதி வெறியர்கள் தங்களுடைய வெற்றி பறி போயிடுச்சு, அதிகாரம் பறி போயிடுச்சு, திடீர்னு வந்தவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டானே. விஜய் அவர்கள் இப்ப 8 பேருக்கு தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால இந்த ஆட்சியே ஒரு தலித்துகளுக்கான ஆட்சியா இருக்குன்றது ஒரு பொது பார்வை இருக்கு. அதனாலன்னு கேட்கிறேன். திமுகவே பறையர்கள் கட்சின்னு தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. எல்லா பறையர்களுமே ஒட்டுமொத்தமா காங்கிரஸ்ல இருந்து திமுக இருந்தாங்க. திமுகனாலே பறையர்கள் கட்சி அப்படின்னு இருந்ததுதான். தமிழ்நாட்டில் திமுகவும் தாவேகாவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. நீங்க இப்போ ஆளுங்கட்சியோடு இருக்கிறீங்க. நாளைக்கு எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஸ்டாலின் எதிர்த்து தான் எம்பி எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுவார். தமிழ்நாட்டில் சாத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். இந்தியாவில் சாத்தியமா இல்லையா? திமுக ஊழல்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு மக்கள் அந்த ஆட்சிக்கு ஓரம் கட்டிட்டு டிவிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல திமுகவும் ஓணும் தான் இந்திய அளவுல சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவ மக்களை நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்களா? ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக வேணான்ற முடிவு மக்கள் வந்துட்டாங்களே. இல்ல தமிழ்நாட்டை வரலாறுலாம் வேணும். தமிழ்நாட்டை காப்பாற்ற திமுக வேணுமா வேணாவா? ரெண்டாவது பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய விசிகாவின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள். வணக்கம். 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 நல்லா நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு பேட்டி தரீங்க, மகிழ்ச்சி. இப்போ திமுக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தாவேக்க ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. அந்த வகையில ஒரு எம்எல்ஏ ரொம்ப விளாத்திக்குள்ள நினைச்சுதான் விஜய் அவர்களுடைய எலும்பு உடைப்பு நாங்கள் சட்டமன்றத்தில் மார்க்கண்டேயர் பேசியிருந்தா அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கைது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு ஜனநாயக பண்பே கிடையாது, இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சியான்னு கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? திமுக எம்எல்ஏ பேசுறது போய் வேற ஏதாவது ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசியிருந்தா தான் நீ ஆச்சரியப்படணும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசல அப்படின்னா தான் ஆச்சரியப்படணும். பேசுவாங்க திமுக காரங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான வதந்தி, அவதூறு, எவ்வளவு தூரம் அவங்க வன்மத்தை கொட்டி தீர்க்க முடியுமோ பேசினே தான் இருப்பாங்க. வெளியில வந்தது ஒரு எம்எல்ஏ பேசுனது, இன்னும் வெளியில வராத அமைச்சர்கள், மேன்மக்கள், சான்றோர்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூட எவ்வளவு இழிவானவங்களா இருக்கிறாங்க. நாங்களாம் கடந்த 30 வருஷமா நாங்க அவங்க கூட பாத்தீங்க. எல்லாமே பேச வைக்கிறது ஸ்டாலின் தானா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரியான அவரு கருத்தை அதுக்குள்ள சேர்த்துக்காதீங்க. இவங்க இயல்பிலேயே திமுக பிளட்டா, காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் காரங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு தோரணை இருந்ததுல அடிப்படையில அந்த மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலர் எல்லாருமே சாதி வெறியர்களா தான் இருக்கிறான். இது வரைக்கும் 100%. அதுல தளபதி ஸ்டாலின் அவருடைய சார்ந்த சமூகம் அந்த சாதி வெறி சமூகம் கிடையாது. அவங்களே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். அதனால அந்த குணம் அவருக்கு இயல்பிலேயே இல்லை. அப்போ தயாநிதி மாறன் கேட்டார் இல்லையா, நாங்கள் என்ன 3ஆம் தர மக்களா? அது எங்க 3ஆம் தர மக்கள் இல்ல, அது எங்க தீண்டப்படாதவர்களான்னு சொல்றது. 3ஆம் தர மக்களா, தாழ்த்தப்பட்ட மக்களா, ரெண்டுமே அவர் சொன்னதுதான். அது எங்க இருந்து வருதுன்னா அவருடைய மேதாவி குணத்துல இருந்து வருது. அவங்க அம்மா அப்பா யாரு? அவங்க அப்பா, அவங்க தாய் மாமா யாரு? முரசொலி மாறன். ரத்த வழி உறவுன்னு கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்
அவர்கிட்ட இந்த மாதிரியான பண்புகள் கிடையாது. அந்த திமுகன்ற ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரியான இவருக்கு இருக்காது, குட்டி அரசர்கள் கருணாநிதி அவர்களுக்கு இருக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. ஆனா வன்னியரசு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் வந்து எங்களை பொது தொகுதியில் நீங்களாம் நிக்கிறதுக்கு ஆசைப்படலாமா சொல்லிட்டு கருணாநிதி கேட்டாருன்றத வன்னியரசன சொன்னாரு. அப்புறம் அவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ஆசைப்படலாமான்ற வார்த்தை கேட்டாரா இல்லையான்றத நீங்க அவர்கிட்ட, அவர் தான் சொன்னாரு. அதை ஒளிபரப்பு நீங்களாம் ரொம்ப பழைய மேட்டர் எதுன்னு வச்சுங்களேன், அவர் தான் சொன்னாரு. அப்புறம் என்ன அவர் சொன்னாரா? அவர் இதுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லட்டுமா? முத்தமிழர் கலைஞர் வந்து அவர் ரூம்ல உட்காந்துருக்கிறாரு, அங்க கூட்டணியில இருக்கிறோம். எங்க தலைவர் அவர் பார்க்கறதுக்கு போறாரு. வெளியில மூத்த அமைச்சர்கள், மிகப்பெரிய அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. எங்க தலைவர் வெளியில அவங்க கூட உட்காடுறாரு ஒரு 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் இந்த அமைச்சர்கள் கலைஞரை பத்தியும் அவருடைய சாதியை பத்தியும் அவருடைய தொழிலை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேட்காத வார்த்தைகளை பேசுறாங்க. தலைவர் உக்காந்துருக்கிறார், தலைவர் எல்லாத்தையும் கேட்கிறார். ஆனா என்னடா அது இன்னொரு கட்சியினுடைய தலைவர் உக்காந்துருக்கிறாருன்னு கூட அவங்க கூச்சமே பட்டுக்கல, எல்லாத்தையும் வச்சு செய்யறாங்க. இவருக்கு அதிர்ச்சி. அடுத்தது உள்ள போறாரு, உள்ள போய் கலைஞரை பார்த்த உடனே பதறாரு. அப்படியே என்னங்க இப்படி பேசுறாங்க, என்னங்க அவங்க எல்லாம் அப்படி பேசலனாதான் நீ ஆச்சரியப்படணும். அவங்க அப்படி பேசுவாங்க. அதெல்லாம் மேய்ச்சின்னு தான் நம்ம அரசியல் பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு பொறுமை அவசியம். எங்க தலைவருக்கு முத்தமிழ் அறிஞர் சொன்ன ஒரு அறிவுரை. இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், தலைமையில் இருக்கிறவங்க சாதிய பாகுபாடு இல்லாம சமூக நீதி கண்ணோட்டத்தை இருந்தா கூட அந்த கட்சி தேர்தல் அரசியல் வாக்கு வங்கி அரசியல்ல இந்த மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்கன்றதுதான். இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா வந்து இப்போ ஸ்டாலின் அவருக்கோ இல்ல கருணாநிதி அவர்களுக்கோ இல்ல உதயநிதி அவருக்கு கூட இன்மநிதி கூட போகணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் இல்ல, இவங்களுக்கு மட்டும் இருக்குன்னா எப்படி அது ஒரு தலைமை சொல்லாம எப்படி இருக்குன்னு கேட்கறேன் நான். தலைமை கண்டிக்காது. சாதிய பின்புலம் அந்தந்த மாவட்டத்துல இருக்கும். இப்ப சாதாரண எடுத்துங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றீங்களா, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும். விளாத்தி குளம் மார்கேண்டையன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்க பக்கம் சேர்ந்தவர். இல்ல இங்கதான் நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு தலித் கிடையாது, அப்ப அவர் மேல சாதிய கண்ணோட்டம் இருக்குன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? விஜய் மேல சாதிய கண்ணோட்டம் இருக்குன்னு யார் சொன்னது? ஜாதி வெறியர்கள் தான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்க, அதனாலதான் கேட்கறேன் நானு. சாதி வெறியர்கள் தங்களுடைய வெற்றி பறி போயிடுச்சு, அதிகாரம் பறி போயிடுச்சு, திடீர்னு வந்தவன் ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டானே, இத்தனை வருஷமா நம்ம சுரண்டி தின்னுமே அப்படிங்கிற ஆதங்கம் வைத்தெரிச்சல், அதை வந்து இந்த சாதி வன்மத்தோட வெளிப்படுத்துறது. இல்ல இப்படியா? இல்ல விஜய் அவர்கள் வந்து இப்ப 8 பேருக்கு வந்து தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால இந்த ஆட்சியே ஒரு தலித்துகளுக்கான ஆட்சியா இருக்குன்றது ஒரு பொது பார்வை இருக்கு, அதனாலன்னு கேட்கிறேன். திமுகவே பறையர்கள் கட்சின்னு தான் ஆரம்பத்துல சொன்னாங்க. எல்லா பறையர்களுமே ஒட்டுமொத்தமா காங்கிரஸ்ல இருந்து திமுக இருந்தாங்க. திமுகனாலே பறையர்கள் கட்சி அப்படின்னு இருந்ததுதான். அதுக்கப்புறம் பறையர்கள் மொத்த பேருமே அதிமுக கிட்ட போயிடலாம். இது ஒரு வரலாறே வரும். பறையர்கள் இன்டெலெக்சுவல் சமுதாயம், இந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராகவே இருப்பாங்கன்றது ஒரு வரலாறே இருக்குது. காங்கிரஸ் ஆதரிச்சாங்க, திமுக ஆதரிச்சாங்க, அதிமுக ஆதரிச்சாங்க, அம்மையாரை ஆதரிச்சாங்க. போன தேர்தலில் திமுகவுக்கு பறையர்களுடைய ஓட்டு 90 விழுக்காடு விழுந்திருக்குது. வட மாவட்டங்களில் மட்டும் போன 2021 திமுக அடிச்சது கிட்டத்தட்ட 71 சீட்டு இந்த பகுதி அடிச்சிருக்கும். ஆனா இந்த வாட்டி 10 வட மாவட்டங்கள்ல 0, 10 மாவட்டங்களும் 0. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாத்துலையும் 0. எப்படி? அப்ப வட மாவட்டத்துல அவங்களுக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. இதுக்கு அடிப்படையான காரணங்கள் நிறைய நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அதை விட்டுலாம். ஸோ என்ன காரணம்னா, இந்த மாதிரியான முத்திரையை வந்து அப்படி குத்திட்டு சாதி இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தளபதி விஜய் மேல இவர் வந்து பறையர்களுக்கு 8 அமைச்சர் கொடுக்குறாரு. தளபதி விஜயா? முதல்வர் விஜய் மேல இல்ல நீங்க சொல்றது ஓகே. இப்ப நீங்க இதை கேட்டுறேன் நானு. இப்போ நீங்க டிவிகே கூட வந்து விசிக அமைச்சர்கள் இருக்கீங்க, அபிஷியலா கூட்டணி அறிவிக்கும் போறீங்க, அது வேற விஷயம். ஆனா தொடர்ந்து நம்ம வந்து திமுக மேலேயும் திரு ஸ்டாலின் மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னரோட இருக்கணும். அது என்ன காரணம்? திமுக மேலேயும் ஸ்டாலின் அவர்கள் மேலும் ஸ்டாலின் இவரு தளபதி ஸ்டாலின் மேல வந்து சாஃப்ட் கார்னர் இருக்குன்னா இருக்கும், அது எந்தவித மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா தலைவருக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் உண்டான நட்பு அந்த அளவுக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் காலைல சொல்லியிருக்காரு,
ஜனநாயக பண்பு இல்லாத ஆட்சி டிவிக்கு ஆட்சி சொல்லிட்டு விசிக்கு என்ன சொல்றீங்க இதை? எதிர்கட்சியா அவங்க சொல்ற விமர்சனம் திமுக அது இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய பதிலுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேக்குறேன். தாவேக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி திமுக. ஆமா, திமுக அரசியல் செஞ்சு ஆகணும். ம், எதை செஞ்சாலுமே எதிர்கட்சி செய்யும் தான். ஆமா. கடந்த ஆட்சியில திமுக ஒரு கொசு உக்காந்தா கூட ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு இல்ல உங்களுக்கு நாங்க வந்து போயிட்டு ஜனநாயக படுகொலையா இல்லையா, என்னுடைய பார்வையில நீ கேட்டினா, எங்களுடைய கட்சியினுடைய பார்வைன்றதை விட என்னுடைய பார்வைன்னு கேட்டா, ஒரு பாராளுமன்றத்துல இன்னைக்கு போய் கலந்துக்க போறாங்க எம்பி, எல்லாருக்கும் தளபதி ஸ்டாலின் கிளாஸ் எடுக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு, மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு பேசுறார். அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு ஒரு நாள் இது எப்படி பேசணுன்ற நாகரிகத்தையும் சாதி குறித்த சமூக நீதி குறித்த பார்வையையும் அவங்களுக்கு கிளாஸ் இல்ல அவங்களுக்கு முழுமையா தெரியுமா? இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, சமூக நீதினா என்ன, அந்த கட்சியில யாரும் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்கள வச்சு அவர் பேசிப்பாரு. அவருக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. தலைவர் அவர் தானே கிளாஸ் எடுப்பாரு சொன்னீங்க. தலைவர் அவரு சொன்னார்னா ஒபே பண்றதுக்காக சொல்றாரு. ஓகே, ராசா அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் வச்சு பேச வைக்கிட்டோம். அவரே என்னென்னவோ பேசுறாரு திடீர்னு மோசமா பேசுறாரு. ஓகே, அதெல்லாம் கடந்து போன விஷயம். இப்போ வாங்க, இப்போ அடுத்தது இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ டிவிக்கே கூட நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திமுக மேலே நமக்கு ஏன் ஒரு சாஃப்ட் கார்னர்? நான் என்னன்னா, இப்போ வருகின்ற பார்லிமெண்ட்ல வந்து இந்தியா கூட்டணியில் திமுக சாஃப்ட் கார்னர்ன்றது யாரு சொல்றது? எங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்களா? அண்ணன் திரும்ப சொல்றது. அவரு பாக்குற பார்வை தொலைநோக்கு பார்வை. ஆனா இது சாத்தியமா? இது நம்ம தமிழ்நாட்டுல திமுகவும் தாவேகாவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, நீங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியோடு இருக்கிறீங்க. நாளைக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஸ்டாலின் எதிர்த்து தான் எம்பி எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுவார். தமிழ்நாட்டுல சாத்தியமா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். இந்தியாவுல சாத்தியமா இல்லையா? எது இப்ப எங்க தலைவர் சொல்லிருக்கக்கூடிய சாத்தியமாகும்? டெல்லியில டெல்லி கெஜ்ரிவால், பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், அதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, கேரளா எங்க இருக்கு? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆப்போசிட். ஆனா தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க? போய் காங்கிரஸ் போட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டோ இல்ல கம்யூனிஸ்ட்கள் வந்து காங்கிரஸ் போட்டு போட்டு சொல்றாங்களா? எங்க எம்பி எலெக்ஷன்ல? ஆமா, எங்க சொல்றா? அவங்களுக்கு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்புறம் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தேசிய அளவுல ஒன்று சேர்ந்துக்கிறது இருக்கு. அது இருந்துமே ஒரு பிரோஜனம் இல்லாம இருக்குன்றது மக்கள் சொல்லக்கூடியது. ஏன்னு கேட்டா ஒரு கூட வின் பண்ணல. ஒரு வெறுப்பு அரசியலை தொடரக்கூடாது. எங்க தலைவருடைய எண்ணம் எப்படின்னா, கடந்த ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா வராத திமுகவை ஒரு ஏன் பாதுகாக்கிறாருன்னு தான் கேக்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதுகாக்கிறதா அர்த்தம். தமிழக இளைஞர்கள், வருங்கால தலைமுறைகள் ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டு வராம அறிவுபூர்வமான அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். சரியில்லை, திமுக சாதிவாதமா இருக்கு, திமுக ஊழல்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் அந்த ஆட்சிக்கு வந்து ஓரம் கட்டிட்டு டிவிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல திமுகவும் ஓணும் தான் இந்திய அளவுல சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவ மக்களை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்களா? ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, திமுக வேணான்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்களே. ஆட்சி அதிகாரம் தாவேக்கா கொடுத்துருக்காங்க. அதுக்காக திமுகவை ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போகணும்னு தமிழ்நாடு மக்கள் ஒரு நாள் நினைக்கல. ஒரே நாள் அழியாதுல்ல இது ஒண்ணுமே. அழியணும்னு மக்களும் நினைக்கல. தமிழ்நாட்டுல ஒண்ணு வந்துக்குது 2011ல. இல்லண்ணே, பாஜக கூட தமிழ்நாட்டுல ஒண்ணு வந்திருக்குல்ல. ஒண்ணு வந்தா விட்டுப்பா, 4 இருந்தவங்க பாவம் ஒன்னா இருக்கிறாங்க. கடந்த திமுக 4 இருந்தாங்க. இல்ல ஆளுங்க ஒன்னா இருக்கிறாங்க. போயிடுச்சு இப்படி. அவங்களாவது எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டு இருக்காங்க. 2014ல மக்கள் வந்து ஸ்டாலினை தோற்கடிக்கிறாங்கன்னா அந்த எண்ணம் எப்படி அவங்களுக்கு உருவாகும்? அவங்கள ஏன் நீங்க செக்யூர் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன் நானு. அதாவது இந்த தேர்தல் திமுக அழிஞ்சு ஒழிஞ்சு அப்படியே பாடல ஏத்தினுன்ற மாதிரியான நடக்கல. எதுவும் பெரும்பான்மையும் டிவிக்கு கொடுக்கல. ஒரு ஊசலாட்டமான ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் வந்திருக்குது. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2011ல எதிர்கட்சி கூட வராத திமுக தமிழ்நாட்டை காப்பாற்ற திமுக வேணுமா வேணாவா? 2வது எதிர்கட்சியா கூட வராத திமுக அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு, திமுக வந்து அழிஞ்சி குடிசேரா போட்டோம்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கல. திரும்ப 2021ல ஆட்சி அதிகாரத்தையே கொடுத்து அழக பாக்குறாங்க. தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது ஒரு கட்சியை நிர்ணயிக்க கூடாது. நாம அப்படி யோசிக்கவும் கூடாது. இன்னைக்கு டிவிக்கே ஜெயிச்சா நல்ல ஆட்சி கொடு, நீ எதிர்கட்சியா அவனை விமர்சனம் பண்ணி மக்களுக்கு உண்டான நல்ல பயனான கொடு. அடுத்து திமுக ஜெயிக்குதா வரட்டும், நீ எதிர்கட்சியா வந்து. இந்த மாதிரியான ஆரோக்கியமான அரசியல் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம். அந்த எண்ணத்தை வச்சுருந்தா எங்க தலைவர் பகை அரசியல் வேணாம், வெறுப்பு அரசியல் வேணாம்,
இப்போ அந்த மார்க்கண்டை மேலே போட்டிருக்க 3 பிரிவு, அதில் ஒரு பிரிவுனா சொல்லு. பகை உணர்ச்சியை தூண்டுதல். அவர் மேலே போட்ட வழக்கில் 3 பிரிவில் ஒரு பிரிவு வந்து தமிழ்நாடு அரசு போலீஸ் என்ன போடுது, பகை அரசியல். இதுதான் எங்கள் தலைவர் சொல்றார், இந்த பகை அரசியல் வேணாம், வெறுப்பு அரசியல் வேணாம். அப்போ ஏதாவது ஒரு புள்ளியில எல்லாரும் ஒன்றிணையலாம் அப்படின்னும் போது இந்தியா கூட்டணின்றது ஒரு புள்ளி அமையுது. ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்தியா கூட்டணியில நாங்க இணைய மாட்டோம், திமுக தான் இனி பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாரு. அவங்க சொல்லிட்டாங்க நாங்க சேர மாட்டோம் சொல்லிட்டு. சேர மாட்டோம் வரமாட்டோம் சொல்றவங்களை வலுக்கட்டாயமா நீங்க இழுக்கிறீங்க. அவர் சொன்னாரு. ஆமா, யார் சொன்னது? RS பாரதி சொன்னாரு. TK சிலங்கண்ணா சொன்னாரு. என்ன சொன்னாரு? எதிர்காலத்துல எதையும் அமையலாம், திருமா சொல்ற மாதிரியான இதை கூட நம்ம பரிசீலிக்கணும். இது அதே அமைப்பு செயலாளர் இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடைய அமைச்சராக திருச்சி சிவா வந்து அமைச்சரானா கூட ஆச்சரியம் கிடையாது, அவங்க தான் சொல்றாங்க திமுக. ஏன் அவங்க பிஜேபி போய் சேர்றாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி போற அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்களை நீங்க வந்து இந்தியா கூட்டணி வாங்கன்னு சொன்னா ஒரு ஆபத்தானவர்களை நீங்க மீண்டும் வளர்க்குறீங்களா? இல்ல, இதுக்கு அர்த்தம் அப்படி எடுத்துக்கூடாது. ஆளுங்கட்சியா டிவிக்கா வந்து பகை உணர்ச்சியை காமிக்கிறதுக்காக அதுல எல்லாருமே வழக்கு போடுறது அப்படின்னும் போது அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இந்த வழக்கு போதும். அதுக்கு பயந்து அவர் என்ன சொல்றாரு, அடுத்த நாள் மீட்டிங்ல நாங்க பிஜேபி கூட போயிட்டு சிவா கூட சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவார்ன்ற வார்த்தையை சொல்றாரு. அது தனிநபருடைய 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு நடந்த அவமானம். போலீஸ் கையை பிடிச்சி அவர் இழுத்துன்னு போனது, கோர்ட்ல இருந்து வெளில வந்துட்டாரு, அது 2வது. ஆனா வீட்டுல இருந்து அவர் இழுத்துன்னு போகும்போது போலீஸ் கையை பிடிச்சி இப்படி இழுத்துன்னு போறான். ஒரு அமைச்சரா இருந்து இத்தனை வருஷமா எம்எல்ஏ இருந்தவரை அப்படி இழுத்துன்னு போன அந்த அவமானத்துல இருந்து வந்த வார்த்தை தானே தவிர அப்படியே நாளைக்கே பிஜேபியும் திமுக ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சூறையாடுற மாதிரில பேசுறேன். இல்ல, தமிழ்நாட்டை காப்பாற்ற திமுக எப்பவுமே வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? 100% வேணும். திமுகவினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், எல்லா தலைவர்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனா திமுக மாதிரியான ஒரு போராட்ட வலுப்பெற்ற ஒரு அமைப்புலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த காலத்திலும் தேவை. இன்னைக்கும் போராட்ட வலுப்பெற்ற ஒரு அமைப்பாக திமுக இருக்கு. மாத்தணும். இருக்கக்கூடிய அந்த மனசு இளைஞர்கள் மனசுல அந்த மாதிரியான சிந்தனைகளை நம்ம இன்னும் வளர்த்து எடுக்கணும். அது திமுக எல்லாம் பண்ணணும். விசிக எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? ஆபத்து எங்களுக்கும் இருக்குது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து வேணாம்னு சொல்லிட்டு விஜய் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டது வேற, ஆல்ரெடி ஒரு மீட்பரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து ஓட்டு போட்டது வேற, அவங்களை எதிர்கட்சியா வர வச்சது வேற. 108 78 என்ன இதெல்லாம் பெருசா ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு இல்ல. 4 சீட் தான் ஒரு முறை அதிமுக வின் பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது. இந்த 92க்கு பிறகு 91 தான் நடந்த ஒரு எலெக்ஷன்ல அப்படிப்பட்ட அவங்களே தோத்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்க மீண்டும் எழுந்து வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி திமுக எழுந்து வர நம்புறீங்களா? நீ வேறப்பா, தாராளமா வந்திருப்பான். தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிலுமே குறைச்சி எடை போட்டுறாத. நினைச்சு எவனுமே நினைச்சு யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு விட இது கொடுத்தாங்களா? ஒரு முடிவை நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இல்ல. எத்தனை டீம்க ஒருத்தராலும் கணிக்க போடலையே. 2 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டேவே சொன்னாரு. மொட்டை அடிச்சு நான் போறேன், அரசியல் விட்டு போறேன்னாரு. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனா மக்களோட முடிவு என்னவா இருந்தது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே முதல்வரே நினைச்சாருன்னு கூட தெரியாது. ஆனா திமுகவுக்கு இது ஒரு பாடம். எந்தெந்த அடிப்படையிலாம் நம்ம எழுந்தோன்னு பார்த்தா அவங்களோட கட்சி கேடர்ஸ் தான் இவங்க. வந்து இப்ப இந்த வெறுப்புனால கூட்டணி கட்சிக்கு மேல வந்து இன்னைக்கு எல்லா மூத்த பத்திரிகையாளர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் திருமா வந்து ஏன் திரும்ப வந்து திமுகவை தாங்கி பிடிக்கிறாரு, ஏன் ஒரு கூட்டணிக்கு வந்து விசுவாசமா இருக்க மாட்டாரா, இரட்டை படைகள் வந்து இப்ப சவாரி செய்யலாமா அப்படின்ற மாதிரி. மூத்த பத்திரிகை பேரை சொல்லு. யார் யாருன்னு? மணி, கோட்டீஸ்வரன், SP லட்சுமணன், அவ்வளவுதான் சொல்லு. எல்லாரையும் உட்கார வச்சு எல்லா பத்திரிகையாளரும் உட்கார வச்சு புதிய தலைமுறை நீங்க எடுக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இவங்கெல்லாம் இன்னைக்கு யார் படி அளக்குறாங்களோ அவங்களுக்காக கூவக்கூடிய கோழிகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யார் படியால் இருந்தாங்க? திமுக இருந்திருக்கோம். இது நான் தெரிஞ்ச விஷயம் தானே. அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். திமுக காரர்கிட்ட அந்த லிஸ்ட் கொடுங்க, யார் யாருக்கு எவ்வளவு போச்சு நான் வாசித்துலாங்கன்னா அதே வந்துட்டு போகுது வெளியில. நம்ம எத்தனை யூடியூப் சேனல்ல பாக்குறோம், எத்தனை டிவி சேனல்ல பாக்குறோம். அப்படி திமுக தான் இவங்களுது, அண்ணா திமுக தான் இவங்களுது. இதெல்லாம் நமக்கு யாருக்கு தெரியாம இருக்குது. இப்ப கூட டிவிக்கு வந்துடுச்சு. ஆனா டிவி மெயின் மீடியா என்ன பண்ணுது, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுதா. புதிய தலைமுறை எடு, தந்தி எடு, கலைஞர் எடு, சன் நியூஸ் எடு. டிவிக்கு அரசுக்கு எதிரான சின்ன விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சி அந்த நியூஸையே போட்டு அதே ரீல்ஸ், அதே யூடியூப்ஸ் அப்படியே ஃபுல்லா போற மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்றாங்களே. ஸோ இன்னும் டிவி கிட்ட இருந்து மெயின் மீடியாவுக்கு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு பெரிய தொகை போல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எத்தனை முதல்வர் எழுந்தார், முதல்வர் நின்றார், விசில் அடித்தார், ஊட்டினார், கொண்டார், எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் அப்படி வந்துடும். இது காலகாலமாக நடக்கிற விஷயம். மோடிக்கு நடந்தது, முதல்வர் ஸ்டாலினுக்கு 5 வருஷம் நடந்தது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தொடர்ச்சியாக நடக்கும். எப்பவுமே பிஜேபி தொடர்ந்து வந்து விசிகா கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பார்க்குறத நான் பார்க்குறேன். என்னன்னா வந்து ரவிக்குமார் அண்ணனுக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தார். அண்ணன் திருமாவுடைய பிறந்த நாளுக்கு அமித்ஷா அவர்களும் பண்ணுறாங்க, ரயில்வே அமைச்சரும் பண்ணுறாங்க, போட்டி போட்டுக்கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஏதாவது அமைச்சர் ஆகலாம், இல்லை அண்ணன் திருமாவை அமைச்சர் ஆகலாம்னு பிஜேபிக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? பாஜகவுக்கு விசிகா மேலே சாஃப்ட் கார்னர் எப்போ இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்குறேன். எங்கள் வேளச்சேரி கட்சி ஆஃபீஸ்க்கு சிபிஆர்லேருந்து ஐயா பொன்னார்லேருந்து அண்ணன் திருநாவுக்கரசுலேருந்து எல்லாருமே வந்து போவாங்க. நாங்கள் எங்க கொள்கை பகைவர்கள் மட்டும்தான். மனிதர்களுக்குள்ள வந்து பார்க்கும்போது சுத்தமாக எங்கள் தலைவருக்கு கிடையவே கிடையாது. 2 வீலரில் ஏறி உட்காந்து வந்துடுவார் சிம்பிளா. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எப்படின்னா, இப்போ வந்து பாஜக கூட சேர்ந்துருவாங்களா அப்படின்னா ஒரு செகண்ட் ஆகுமா? 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் 2 எம்பியை கொடுத்துட்டு 2 கேபினெட் அமைச்சர் வாங்க முடியுமா? முடியாதா? 2 கேபினெட்டா? அதாவது அவங்க எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2 அறிஞர்கள், 2 எம்பினா வெறும் இப்போ ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏ அந்த மாதிரி இல்லை. தலைவர் திருமாங்கிறது ஒரு எம்பி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக தான் பாராளுமன்றத்தில் இருப்பார். அதே மாதிரி அண்ணன் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவரோட எழுத்துக்கள் எல்லாத்தையும் பேசும். இப்படி 2 பேரும் எல்லாரும் எம்பியோட நம்ம பொறுத்திட முடியுமா? இப்போ எத்தனை வருஷம் அனுபவம் இவங்களுக்கு? கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 15 வருஷம் அனுபவம். இப்போ நாங்கள் டிவிக்கால 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி வாங்கிட்டாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. 2 எம்எல்ஏ கூட 2 எம்பியும் கூட்டணின்றது தான் பொருள். புரியுதா இல்லையா? இப்போ டிவிக்கே சார்பா பாராளுமன்றத்தில் யார் பேசுவா? நீங்க தான் பேசணும். பேசுவாங்களா இல்லையா? அங்க திமுக பேசுமா? வைகோ எங்க பேசுறாரு, அங்க வந்து பேசுவாரா? பேச முடியாது. அவர் நின்னுக்கணும், ஜெயிக்கணும், வரணும். அவங்க பையன் வந்து பேசுவாரா? பேச முடியுமா? இன்னொரு ஐடிசி டீலர் இருந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாங்கி போயிடுவாரு. இவ்வளவுதான். புரியுதா இல்லையா? புரியாத மாதிரி உட்காந்து இல்ல, புரியுது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ சட்டமன்றம் மட்டும் போதாதா, பார்லிமெண்ட்லயும் விஜய்க்காக பேசுவோம்ன்ற அளவுக்கு. கண்டிப்பா ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு நேர்மையான இந்த மாதிரி தான் டிவிக்கு உங்களை எதிர்பார்க்கறாங்க. இப்பதான் ஃபார்ம் போறாங்க, நமக்கோசம் பார்லிமெண்ட்ல பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க விசிகா. இன்னைக்கு தானே பார்லிமெண்ட் ஓப்பன். இப்ப அங்க அடுக்குவாங்களே, ஒரே தேசம் ஒரே நாடு, லோட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு வரும்போது தானே டிவிக்கு ஆட்சியே கவிழுற அளவுக்கு உண்டான ஓட்டு வங்கி அங்க போட வைப்பானே. திமுக அது ஒரு 30 எம்எல்ஏ, சாரி 29 எம்பியே இருக்கிறாங்களே, அந்த எந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க? யாரு கேள்வி கேட்பா? கரெக்ட். ஒண்ணு வெளிநடப்பு செஞ்சா கூட அவங்களுக்கு லாபம். ஆமா, கரெக்ட். பிஜேபிக்கு அந்த பிஜேபி எதிர்பார்க்குது. அப்போ யாருக்கு பயந்து நீங்க வந்து ஓட்டு போடாம இருக்கணும்? அப்ப அந்த இடத்துல விசிக ரோல் பண்ணும். அந்த 2 எம்பின்றதை விட விசிக கட்சிங்கிறது கொள்கை ரீதியா அங்க எடுத்து வைக்கும். இதெல்லாம் தான் ஒரு கூட்டணி அப்படின்றது, ஒட்டுமொத்தமா சேர்த்த கூட்டணி எங்க தலைவர் சொல்றது. நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம். கூட்டணி அமையும் போது இந்த 2 எம்பி சேர்ந்து அமைக்கிறதுக்கு தான் கூட்டணி. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.